படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டாருமான ஒன்றன் உடல் சுவை மாதிரி சொல்லிட்டான். இதை நான் வரையிலும் அசைவ சாப்பிட்ருக்கலாம், அதாவது மாமிசம் சாப்பிட்ருக்கலாம், அல்லது மட்டன் சாப்பிட்ருக்கலாம். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசான் தயவோடு நீக்கிக்கிட்டிங்கன்னா பெறக்கூடிய அற்புதமான பிறவி இது. சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. 1 கோடி மண் 1 கோடி ஆண்டு உயர் வாழலாம். என்னடா இது, ஒரு மனுஷன் 80-90 வயசு தான், 1 கோடி யுகம் வாழலாம். எப்படி இருந்தால் உயிர் கொடை செய்யாமல் புலால் உண்ணாமல் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த உயிர் கொடையை தவிர்த்து புலாலை மறுத்து மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் அது உங்களுக்கு ஜென்மத்தை கடை தட்டும். ஏன்னா ஒருத்தனுக்கு சோட போட சொன்னா இவன் என்ன செய்வான், ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுப்பான், நேற்று பட்டினி கிடப்பான், பொண்ணே வர நல்லாயிரு சொல்லுவான். அந்த மலர்ந்த முகம் தெரியும். ஒரு ஆளுக்கு சோறு பழகிட்டான்னு சொன்னால் நிச்சயமாக பல பேர் சோறு போடுவான்னு தெரியும். அதான் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சொல்லியிருக்கிறோம். சோறு போடும்போது அந்த மலர்ந்த முகத்தை காட்டுவான், அங்கே கடவுள் விளங்குவான். ஆகவே மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். முடிந்த அளவுக்கு வழியே இல்லை. நோயில்லா வாழ் வேண்டுமா, புலால் மறுக்க வேண்டும். முன் செய்த பாவம் தீர வேண்டுமா, புலால் மறுக்க வேண்டும். முன் ஞானம் பெற வேண்டும் என்றால் ஓம் அகத்தி சாய நம நந்தீசா சொல்ல வேண்டும். ஆகவே ஞாபக ஜபமே நமக்கு சைவத்தை உணர்த்தும். நாம ஜபமே